ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எல்லாம் ஊற வச்சுட்டேன். பட் காலையில் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி பெருக்கிட்டு இருந்தேன். ஸோ உளுத்தம்பருப்பு ஊற வைக்கவே மறந்துட்டேன் வடைக்காக. அதுக்கப்புறம் அதுவும் ஊற வச்சுட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்ட ஸ்க்ரீனே தான் விநாயகர் சதுர்த்திக்கும் வச்சேன். ஏன்னா அதை கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே பேக் ட்ராப் வச்சு அந்த டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரி தூங்கிட்டு இருந்தார், ஏன்னா நைட்டு உடம்பு முடியல சொல்லிவிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் 5 பிள்ளையார் இருந்தார். அவங்க எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதில் 4 பிள்ளையார் எங்களுக்கு கிஃப்டாக வந்தது வெட்டிங்க்கு. ஸோ அவங்களே வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த க்ரீன் கலர் நான் காலாஸ்திரி போனப்போ வாங்கினது. இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னோடய மெரிட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வெட்டிங்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம், பொரியலுக்கு அதெல்லாம் படையல் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ பார்த்தா எங்கள் தெருவில் விநாயகர் முருகர் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து கும்பிட்டுட்டு எங்கள் ஏரியாவில் பிள்ளையார் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விநாயகரையும் பார்த்து அவங்களையும் கும்பிட்டுட்டு கடைக்கு போனோம். அங்கே எல்லாமே ஒரே செட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரே இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் செய்யவே இல்லை, லாஸ்ட்டாக அரி தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க அது செய்கிற கேப்பில் நான் கோலம் போட்டு அதுக்கப்புறம் தோரணம் கட்டி அதுக்கப்புறம் இலைக்கு படையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பு அது கொம்போடு இருந்துச்சு, அதை நிற்கவே இல்லை. அப்புறம் அதையும் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது ஆப்பிள் இருந்துச்சு, போமோகிரானட், வாழைப்பழம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இல்லை சாரி அந்த நாவப்பழம், அதுக்கப்புறம் கரும்பு, அப்புறம் அது ஒரு சில ஃப்ரூட்ஸ் எனக்கு பேரே தெரில, அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோளம் அது எல்லாமே வச்சுட்டு பொரியிலே அவல், அப்புறம் நாட்டு சர்க்கரை, வெல்லம்னு நினைக்கிறேன் அது, அதுக்கப்புறம் இது இருந்துச்சு, உடச்சக்கடலை எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் பேர் என்னன்னு தெரில, ஆனால் அதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு வைப்பாங்க எங்கள் அம்மா வீட்டில், அது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சுட்டு இந்த சோளம் பிரிக்கிறதுக்கு தான் ஒரு வழி ஆகிட்டேன். நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்படியோ பிச்சு மடக்கி அதெல்லாம் சரி வச்சாச்சு, கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பக்கம் பொங்கல் செஞ்சுக்கிட்டே இருந்தார், நான் ஒரு பக்கம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் we are running out of time. இவர் தூங்கிட்டதுனால நானே எல்லா வேலையும் காலிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எழுந்தது என்னமோ சீக்கிரம், ஆனால் வேலையே போன மாதிரியே இல்லை. எல்லா வேலையும் ஒரே ஆளை பண்ணுறதுனால கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு, ஏன்னா 10:45 to 11:45 தான் நல்ல நேரம்னு போட்டிருந்தது. ஸோ அந்த டைமுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஒரு பக்கம் பொங்கல் செஞ்சுட்டு இருந்தார். செஃப் தீனா சார் சேனலை பார்த்து, இஸ் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். ஸோ அவங்க சேனல் தான், எந்த ஃபுட்டு ரெசிபி தெரியலனாலும் அதை பார்த்து தான் நாங்கள் செய்கிறது. அவர் ஒரு பக்கம் அதை பண்ணிகிட்டு இருந்தார், நான் ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பொரியோ இலையில நிற்கவே இல்லை. அதையெல்லாம் போட்டு அமுக்கி எப்படியோ செட் பண்ணி விட்டுட்டு அது உள்ளே இருந்த அந்த உடச்சக்கடலை பாக்கெட், அந்த வெல்லம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு. சோளம் ஒரு வழியாக ஓகேவாக இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் வச்சுட்டு அப்புறம் வேக வச்ச சுண்டல் எடுத்துகிட்டு சுண்டல் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இவர் கரெக்டாக பொங்கல் செய்கிறப்ப தான் நான் சுண்டல் வச்சுருந்தேன். விசில் வந்துருச்சு, என்ன பண்ணோன்னு அவர் ஒரு பக்கம் கேட்டிருந்தார். அவருக்கு பதில் சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் ரோஸ் வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரோஸும் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு விநாயகருக்கு பிடிச்ச அந்த பூ மாலையாக தான் கொத்து வைப்பாங்க, பட் அவங்க வைக்கலை. அதுக்கப்புறம் நானே அப்படியே உதிரியாகவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடை பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி அப்புறம் ஃபஸ்ட்டு தீபாராதனை அரி தான் காமிச்சாங்க. அவங்க காமிச்சிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி நானும் காமிச்சேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டோம். என்றைக்குமே வீட்டில் நல்ல நாள்னால் சாம்பிராணி போடுங்க, ரொம்ப இன்னுமே டிவோஷ்னலாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி விநாயகர் சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கனால அந்த சாங் நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைனாக அவர் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் அதை ஃபாலோ பண்ணி நானும் காமிச்சிட்டு சாம்பிராணி போட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி நல்லபடியாக ஃபுல்ஃபில்டாக முடிச்சாச்சு எங்கள் விநாயகர் சதுர்த்தி. ஆனால் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே மம்மி பண்ணிடுவாங்க, ஸோ எதுவும் தெரியாது. பட் இப்போது எப்பா ஒரு ஆளாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அதுவும் இல்லாமல் இவர் ஒரு பொங்கல் பண்ணிவிட்டு நான் பொங்கல் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இட்ஸ் அ பிக் திங் ஆக்சுவலி. ஏன்னா அவர் குக் பண்ணவே மாட்டார், அவருக்கு தெரிஞ்சதே ஏதோ பண்ணார். அப்புறம் விழுந்து கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு விழுந்து. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட ஃபைனல் லுக்.
நாங்கள் இதெல்லாம் தான் வச்சுருந்தோம். சாக்லேட்ஸும் வச்சேன் அவருக்கு. அதுக்கப்புறம் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு பக்கம் நான் பாயசம் பண்ணணும், வடை பண்ணணும், சுண்டல் வேக வச்ச போட்டு எல்லாமே பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நல்லபடியாக டைமுக்கு சாமி கும்பிட்டோன்னு நினைக்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறையா பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.